ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான நல்ல மொறுமொறுப்பான பொரி உருண்டை தான் செய்ய போகிறேன். குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச ரெசிபி. ஸோ பொரி உருண்டை பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் வந்து சாப்பிட்ருப்போம். உங்களுக்கு இந்த பொரி உருண்டை ரெசிபி பிடிக்குமா அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ உள்ள குட்டீஸ் எல்லாத்துக்கும் இந்த பொரி உருண்டை ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியலை. ஸோ நான் எப்போதுமே அடிக்கடி என்னோட குட்டீஸ்களுக்கு நான் வீட்டிலே செஞ்சு கொடுப்பேன். ஸோ நீங்களுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் செய்து கொடுங்க. ஏன்னா ரொம்பவே ஆரோக்கியமானது கூட. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 4 கப்பு வந்து பொரி வந்து சேர்த்துக்கிட்டேன். பொரி நல்லா மொறுமொறுப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடு ஏறினா போதும். இப்போ பாருங்கள், பொரி நல்லா வந்து வறுபட்டுருச்சு. ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போது அதே கடாயில் 4 கப்பு பொரிக்கு நான் வந்து 2 கப்பு வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கிட்டேன். 2 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி வந்து சரியாக இருக்கும். இப்போது நல்லா வெல்லம் வந்து கரையட்டும். இப்போ வந்து நான் வந்து வடிகட்டி வந்து சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ உள்ள வெல்லத்தில் நிறைய வந்து கல் மண் தூசியெல்லாம் இருக்குது. இப்போது நல்லா வடிகட்டின பிறகு நல்லா இந்தளவுக்கு வெல்லம் நல்லா வந்து திக்காகணும். இப்போ பாகுப்பதம் செக் பண்ணலாமா? இந்த தக்காளி பாகுப்பதம் வந்து கரெக்டானது கிடையாது. இந்த பதம் பாருங்களே, நல்லா நம்மளுக்கு நுரைச்சி போயிருக்கு. கலரே நல்லா டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாமா? நம்ம அந்த வெல்லத்தை நம்ம எடுக்கும்போது நல்லா வந்து டைட்டாக இருக்கணும். அதை உடைச்சிங்கன்னா நம்மளுக்கு டக்கு நம்மளுக்கு வந்து உடையணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பாருங்களேன், லைட்டாக நான் வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் வந்து போட்டு பார்க்கேன். நம்மளுக்கு டங்குன்னு வந்து சவுண்டு கேட்கணும். அந்த மாதிரி கேட்டாலே நம்மளுக்கு இது கல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பக்குவம் தான் மிட்டாய் பக்குவம் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்லுவாங்க, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போது ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிட்டே நல்லா வாசமாக இருக்கும். நெய் ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பொரியை வந்து சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே நீங்கள் உருண்டைகள்லாம் வந்து பிடிச்சிக்கிடணும். சூடாக தான் இருக்கும், ஆனால் வேறு வழி இல்லை. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து பழகிரும். கொஞ்சமாக கையில் வந்து அரிசி மாவு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணியை நீங்கள் வந்து நினச்சிட்டு உருண்டைகளாக வந்து பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப பர்ஃபெக்டான பொரி உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.